நாம வாழ்ற இந்த உலகத்துல இருக்கிற பரபரப்புக்கு மத்தியில நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இந்த பரபரப்புல நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்ல போனா நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த செல்போன் தாங்க. அந்த செல்போனை வச்சுதான் நாம இருக்கிற டைம்ல கொஞ்சம் டிராவல் டைம்லயோ இல்ல வீட்டில் இருக்கிற டைம்லயோ ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் பார்க்கறது அது மாதிரி ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த போனை வச்சு நம்ம ரிலாக்ஸேஷனா இருப்போம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நாம ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தினமும் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம ஒரு கல்யாண நிகழ்ச்சி இது மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இது மாதிரி விஷயத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நேரில் போய் தான் அழைப்பு ஏற்படுத்துவோம். ஆனால் இப்போ ஒரு மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரே ஒரு மேட்டரை போட்டால் போதும், டோட்டல் குடும்பத்துக்கே அந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஏன்னா உப்பு இல்லாத குழம்பு செஞ்சால் கூட இன்னைக்கு அந்த விஷயத்த அந்த ஒரு மேட்டரில் போட்டால் வேலை முடிஞ்சுது. அப்படி நாம தினமும் இந்த மொபைல் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வீடியோக்குள்ள வாங்க. ஏன் அவங்க போறாங்க, எந்த ஆப்பு நம்ம மொபைல்ல இல்லாம போக போகுது, இந்தியா விட்டே இந்த ஆப் போயிட்டா நமக்கு எவ்வளவு நஷ்டம், நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம அந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம தினமும் காலையில எழுந்தாலும் சரி, நைட்டு படுக்கும் போதும் சரி, எழுந்துக்கும் போதும் அந்த ஆப்பை தான் ஓப்பன் பண்ணுவோம், படுக்கும் போதும் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தான் படுப்போம். அந்த அளவுக்கு அந்த ஆப்பை பயன்படுத்துவோம். அதுதான் வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்தியாவில நாங்க வெளியேறிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசால், அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தின்படி அவங்களால இருக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பிரைவேசி, அந்த பிரைவேசின்ற மேட்டரை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அது பிரைவேசியா இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே தெரியணும், வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது கோர்ட்லயே ஜட்ஜு முன்னாடி அந்த வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பாக ஆஜரான அந்த வக்கீல் சொல்றாரு, எங்களுடைய கஸ்டமர்ஸ், அதாவது அவங்களுடைய கஸ்டமர் தான் நம்ம எல்லாரும், அந்த ஆப்பை நம்ம இறக்கி வச்சிருக்கோம்னு சொன்னா நம்ம அவங்களுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு உண்டான எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையான விஷயத்தையும் நான் வெளியில சொல்ல முடியாது, அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தவறு இருக்கு, நாங்க அதை மீறுறோம், அது இந்த சட்டத்துக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா, அப்படி நீங்க எங்களை கட்டாயப்படுதுன்னா நாங்க இந்தியா விட்டே வெளியேற அளவுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன பிரச்சனை, அப்படி இதனால என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாகவும் நம்ம 2 பேருக்குள்ள உரையாடுறோம்னு சொன்னா அந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டுமே இருந்துரும். ஸோ இது மூன்றாவதா ஒரு நபர் பார்க்கக்கூடிய அளவுல இருக்காது அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லுது. இது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு விஷயம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனம் போயிடுச்சுன்னா நாம ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு ஒரு இன்விடேஷன் அடிச்சா கூட எல்லாரையும் போய் பார்க்க முடியல. ஸோ நம்ம ஃபேமிலி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மொபைல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப்ஸ் வச்சிருப்பாங்க, தகவலுக்காக ஒரு குரூப்ஸ் வச்சிருப்பாங்க, இது மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயம்லாம் பாத்தீங்கன்னா குரூப்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல ஒரே ஒரு போட்டோவை போட்டு எனக்கு பர்த்டே எனக்கு கல்யாணம் அப்படின்ற விஷயத்த நம்ம அதிலேயே சொல்லிடுவோம். ஸோ உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குவாங்க. டெய்லி நைட் ஆனா அவங்க ஸ்டேட்டஸ் தான் போடுவாங்க, அடுத்தவங்க ஸ்டேட்டஸையும் பார்ப்பாங்க, நான் இங்க இருக்கேன் அங்க பண்றேன் இது பண்றேன். இது மாதிரி அந்த வாட்ஸ்அப் அப்படின்றது பாத்தீங்கன்னா மொபைல் போன்லயே நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ல இம்பார்ட்டன்டான ஆப் இந்த வாட்ஸ்அப். கரெக்டுங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது இல்லைன்னா ஒரு நாள் இல்லைன்னா கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் இல்லைன்னா கூட என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ரீதியாகவும் இருக்கட்டும், தனிப்பட்ட பர்சனல் ரீதியாகவும் இருக்கட்டும், இந்த வாட்ஸ்அப்பை தான் அளவுக்கு அதிகமா நாம இந்தியாவில் பயன்படுத்துறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸும் சரி பிசினஸ்மேன்ஸும் சரி அதிகமா பயன்படுத்துவாங்க. ஏங்க வீட்டுல சமைக்கிறேன்னா கூட சமைக்கிறத ஒரு போட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேமிலி குரூப்ல போட்டுருவோம். உடனே அது கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், என்ன சமையல் எது சமையல் என்ன பண்றீங்க இப்படி இருக்க அப்படி இருக்க, அப்படி ஒரு பில்டப்பா போயிட்டு இருப்போம். இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவில இருந்தே வெளியேடுன்னு சொல்றாங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணுவோம். இந்த ஷேர் பண்றது கூட நீங்க வாட்ஸ்அப்ல தான் ஷேர் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகேங்களா? அந்த வாட்ஸ்அப் இந்தியா விட்டே போக போகுது. சரி, கடைசியா போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த தகவலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போய் வாட்ஸ்அப் நிறுவனம் நமக்கு தேவையா இல்லையா, இல்லை இது வெளியே விட்டு போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லையா, உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.